The moment we have all been waiting for has arrived. Please put your hands together for brilliant bloomers as they take the ground to spectacle formation. I request all the chief guests, fathers, brothers to turn towards the ground to view the formation. தமிழ்நாட்டில் பிறந்து எஸ்எஃப்எஸ்ஸில் வளர்ந்து நாளைய தலைவர்களாவோம். My school is a place where I grow and thrive. Celebrating 78 Independence Day. 78 years of freedom's pride, India's spirit shines far and wide. From struggle to triumph, we have come a long way, celebrating independence every single day, honoring our heroes in a brighter way. A land of vibrant hues, diverse cultures and timeless muse. From Himalayan peaks to ocean's shore, a tapestry rich forever in store, a nation of wonder forevermore. Today, we stand together as one, united in our diversity. We come from different backgrounds, follow different paths, but share a common humanity. Let us celebrate our differences, but also recognize the common thread that weaves us together: love, compassion, and kindness. As we gather here, let us pledge to respect and appreciate each other's beliefs, traditions, and values. Let us break down the walls that divide us and build bridges of understanding, empathy, and unity. In the words of Mahatma Gandhi, we may have different religions, different languages, different cultures, but we all belong to one human race. Let us embrace our unity in diversity and create a world where love triumphs over hate and harmony prevails over discord. Young minds shining bright and bold, brilliant bloomers, stories untold. In classrooms they grow and thrive, unfurling petals of knowledge alive, nurturing dreams and futures to arrive. It was uninjured. So, without further ado, let's get ready
to witness the spectacular pyramid performance.
Cockty drop. கபாலிடா. மகிழ்ச்சி.
சொல்லு வந்தே மாதரம், பூமி எங்கும் சொல்லு வந்தே மாதரம். தேசத்தின் முழக்கம் கேக்குதே, திசை எட்டும் திரும்பி பார்க்குதே. என் தேசத்தின் முழக்கம் கேக்குதே, திசை எட்டும் திரும்பி பார்க்குதே. ஒரு ரௌத்திரம் ஒரு சரித்திரம் இரு வார்த்தையில் எனதிந்தியா 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 எனதிந்தியா. அந்த வானம் எட்ட சொல்லு வந்தே மாதரம், பூமி எங்கும் சொல்லு வந்தே மாதரம். தேசத்தின் முழக்கம் கேட்குதே, திசை எட்டும் திரும்பி பார்க்குதே. ஒரு ரௌத்திரம் ஒரு சரித்திரம் இது வார்த்தையில் எனதிந்தியா 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 எனதிந்தியா. வண்ணமாக சிதறு தூவானமாக பரவு, இது எல்லையில்லா அளவு விண்கோள்களும் நமது. சிந்திய ரத்தமெல்லாம் காவியாகி, கலராடையில் பூத்த வீரம் வெண்மையாகி, சுதந்திர காற்றில் தேசம் பசுமையாகி ஆகி, அசோக சக்கரம் பறக்குதடா, காணும் கண்களை பறிக்குதடா. எனதிந்தியா எனதிந்தியா எனதிந்தியா. எந்த நாளை மறந்தும் கூட இருந்திடு, இந்த நாளை மறந்தால் நீயும் இறந்திடு. எந்த நாளை மறந்தும் கூட இருந்திடு, இந்த நாளை மறந்தால் நீயும் இறந்திடு. மண்ணை காப்போம் நித்தம் இது விண்ணை பொழக்கும் சத்தம். மண்ணை காப்போம் நித்தம் இது விண்ணை பொழக்கும் சத்தம். எனதிந்தியா 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 எனதிந்தியா. அந்த வானம் எட்ட சொல்லு வந்தே மாதரம், பூமி எங்கும் சொல்லு வந்தே மாதரம். வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம். Dum
காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ரொம்ப ஒரு சூப்பராக ஒரு மார்ச் ஃபர்ஸ்ட் ரொம்ப அருமையாக பேர் வச்சிருந்தாங்க. இக்னைட்டிங் மைண்ட்ஸ், பிரில்லியன்ட் பூமர்ஸ், ஸ்பார்க்லிங் ஸ்டார்ஸ், இனோவேட்டிவ் திங்கர்ஸ். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விஷயம் வச்ச மாதிரி நல்லா ஒவ்வொரு குரூப். எப்பவுமே யூஸ்வலாக நான் படிக்கிற காலத்தில் எல்லாமே பேர் வைக்கிறது பார்த்தோம்னா ஸ்டாஃபியர் அந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்னதாக வச்சிருப்பாங்க. ஒவ்வொன்றதை யோசிச்சுன்னா இப்போ அந்த அளவுக்கு வளர்ந்துருச்சு. ஏன் இதை சொல்ல வரேன்னா, இந்த சுதந்திர வாழ்த்துல முதல்ல சுதந்திர தின வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்துக்கிறேன். ஏன்னா கஷ்டப்பட்டு போராடி சுதந்திரம் கிடைச்சிருச்சு, நம்ம எல்லாரும் வந்துட்டு இருக்கோம். என்ன வளர்ந்துருக்கோம், எவ்வளவு தூரம் போயிருக்கோம் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. நம்ம இந்த ஸ்டேஜ்ல இந்த இதுல நான் ஷார்ட்டா முடிச்சுக்கிறேன், ஏன்னா எல்லாம் ப்ரோக்ராம்ல இருக்கு. ஏன்னா நான் பேசுறேன் பசங்களுக்கு லெக்சராக இருக்காம பேரண்ட்ஸ் கிட்ட பேசணும்னா இந்த இதுக்கு ஃபாதர் கூப்பிட்டவனே முதல்ல சொன்னது கண்டிப்பா பசங்களை விட அவங்க அப்பா அம்மா பார்க்கறதுல நமக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க கிட்ட பேசணும் அப்படின்றதுதான். ஏன்னா இந்த ஸ்டேஜ் கொடுத்தது நீங்க தான். ஏன்னா இன்னைக்கு அந்த மூவண்ண கொடியை ஏற்றுறதுக்கான வாய்ப்பு கொடுத்தது நீங்க தான். ஸோ நான் என்ன செய்ய வேண்டியதுன்னு இருக்கு இல்லைங்களா, அதுக்காக உங்களை பார்க்கணும் தான் அந்த முதல் தரணும் நான் இங்க வரணும்னு முடிவு பண்ணது. இங்க ஏன் சொல்ல வந்தேன்னா, கிட்டத்தட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி வாங்கி கொடுத்துருக்கோம். இன்னைக்கு என்ன ஸ்டேஜ்ல நம்ம பசங்களுக்கு நம்ம என்ன கொடுக்கறது அப்பா அம்மா தான். நான் இந்த ஸ்டேஜ்ல இருக்கேன்னா எங்க அப்பாவுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னா நான் எங்க அப்பா பேச்சு நிறைய அப்படியே அவர் என்ன நினைக்கிறாரோ அதை செய்யணும். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட், நான் படிக்கும் போது என்ன அப்ராட்ல படிக்க வைக்கணும்னாரு. படித்தோம். படிச்சதுக்கப்புறம் அவர் ஒரு 40 வருஷமா கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு. ஸோ பிசினஸ்ல அவர் ரொம்ப இது பண்ணியிருப்பாரு. ஏன்னா அவர் இருந்த ஸ்டேஜ்ல அவர் தான் ஃபர்ஸ்ட் நம்ம சிஎல் ரோட்ல அந்த இதுல நல்ல ஸ்டேஜ்ல. பட் அது போதும் அப்படின்னு அடுத்தது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு இதுல இருக்கும் இல்லையா, இதுல ஜெயிக்கணும் இதுல ஜெயிக்கணும், ஒருத்தர் ஸ்போர்ட்ஸ்ல இருக்கணும், ஒருத்தர் இதுல இருக்கணும். அந்த மாதிரி அவருக்கு அரசியல்ல மேபி வரலான்னு ஒரு ஆசை. முடிச்சுட்டு வந்தவொடனே இது நான் நிறைய நாள் ட்ரை பண்ணேன், 40 வருஷமா கிடைக்கல. திடீர்னு தற்செயலா அரசியல்வாதியா இல்லாம நான் இந்த இடத்துக்கு வந்தது தற்செயலா 4 வருஷத்துக்கு முன்னாடி தான். அப்பாவோட ஆசை. ஸோ எனக்கு முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் கொடுத்தது எங்க அப்பா. ஸோ எங்க அப்பா அம்மாக்கு எதனா செய்யணும்னா அவங்களோட ஆசையை செய்யறதுக்கு. இங்க இந்த விஷயத்துல ஏன் சொல்லணும்னா, பசங்க நமக்கு எல்லாமே செய்வாங்க. ஸோ நம்ம அவங்களுக்கு என்ன கொடுக்கணும்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டு போராடி சுதந்திரம் நம்ம ஜாலியா இருக்கிறதோ நம்ம இருக்கிறதோ இல்லை. ஏன்னா இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறதுல ஏதோ 4 வழி சாலை வந்துருச்சு, பெரிய பெரிய பில்டிங் வந்துருச்சு இல்லை. அன்னைக்கு டெக்னாலஜி இல்லை. ஸோ கொஞ்சம் பிரச்சனைகள் தான் இருந்துச்சு. நம்ம பசங்களை ஈஸியா எடுத்துட்டு வந்துட்டோம். பட் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஏதோ ஸ்கூல்ல சேர்த்துறோம், ஸ்டாஃப்ஸ் எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க, அவங்க ஏதோ டீச் பண்றதுல நாலேஜ் கொடுக்குறாங்க, எல்லாம் கொடுக்குறாங்க. இந்த விஷயத்த அங்கத்தோடு இல்லாம வெளியே வந்தோம்னா நம்ம என்னென்ன பழகிறோம். ஏன்னா நாளைக்கு அவங்க தான் அடுத்த ஜென்ரேஷனை கூட்டிட்டு போறது நம்ம பாக்குறோம். ஸோ அவங்க அதை பார்க்கணுன்றதுல அப்பா அம்மா இன்னும் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எடுத்துக்கணும். ஏன்னா இந்த 3 வருஷத்துல சக்சஸ்ஃபுல்லா எம்எல்ஏவா ஜெயிச்சிருக்கலாம். ஆனா ஊருக்கு என்ன செஞ்சோன்னு இருக்கணும்ல, எதையும் செய்யாம இருக்கிறது ஒரு விஷயம், தப்பு பண்ணாம இருந்தோன்றது. என்னென்ன செஞ்சோன்றது நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. நம்ம ஒண்ணுமே செய்யலன்ற போது ஏதாச்சும் ஒண்ணு ஊர்த்திக்கிட்டே இருக்கும்ல, உள்ள இதை செஞ்சோம் ஊருக்கு நல்லது செஞ்சுட்டோம் அப்படின்றது. ஸோ பசங்களுக்கு நம்ம என்ன செஞ்சோம், நீங்க நல்ல ஒரு வாழ்வாதாரத்தை கொடுத்துருக்கீங்க, நல்ல ஒரு ஸ்டேஜ் கொடுத்துருக்கோம், நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கிறோம், நல்ல கான்வென்ட்ல நல்ல ஸ்டேஜ்ல எல்லாமே இருக்கு. பட் நமக்கு இந்த சொசைட்டில எல்லாமே இருக்கா, சேஃப்டிக்கு நம்ம எல்லாமே சேர்த்து பார்க்க வேண்டியதோ இல்லை. நல்ல இப்போ ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடணும்னாவே பஞ்சு மிட்டாய் கூட சாப்பிடக்கூடாதுன்றாங்க, கள்ள மிட்டாய் சாப்பிடக்கூடாது. ஸோ பேன் பண்றது அந்த மாதிரி விஷயத்துல ஏன்னா போய் வெளியே போறது வர்றது. ஏன்னா நம்ம யாரும் மிங்கிள் ஆகுறது இல்லை, அந்த விஷயத்துக்கு தான் வரும். எல்லாத்தையும் சாக்லேட், பஞ்சு மிட்டாய், பாப்கார்ன் எல்லாம் சொல்றேன். பக்கத்துல அக்கம் பக்கத்துல எல்லாம் ஸ்கூல் படிக்கும்போது சொல்லுவாங்க, துஷ்டனா கண்டா தூரம் விலகினேன்னு. இன்னைக்கு ரொம்ப தூரமா போயிட்டோம் போல. எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்ல பக்கத்து வீட்டுல கூட பேசுறது இல்லை. பசங்க சரியா பழகிறது இல்லை. இங்க இருக்கிறதெல்லாம் யோசிச்சு பழகிறோமோ பார்த்து பழகிறோமோன்ற ஒரு சின்ன வருத்தம். யாருமே இங்க யோசிக்கிறது. நான் சென்ட் ஹவுஸ்ல பக்கத்துல தான் படிச்சேன். ஸோ டெய்லி காலையில எழுந்திரிச்சோட படிக்கிறதுக்கு முன்னாடி பைபிள் படிச்சுட்டு ஈவினிங் திருப்பி படிக்கும் போது தான். இன்னைக்கும் மாஸ்க் போறோம், இன்னைக்கும் சர்ச் கிறிஸ்மஸ் வந்தோம்னா எல்லாத்துக்கும் நானே வரேன், சர்ச்சுக்கு வரேன். இப்ப இதுக்காக அரசியலுக்காக இல்லை. முன்னாடி முதல்ல கிறிஸ்மஸ் என் ஃப்ரெண்ட் சாம் தினகரன் சொல்லிட்டு நியூட்டன்ல அவங்க கூட தான் பிரியாணி சாப்பிட போவோம். பட் இப்ப அது வர வளர்ந்துகிட்டே போறோம். பசங்களோட இதுல எல்லாமே கொஞ்சம் பிரிச்சு வைக்கிற மாதிரி, அண்ணன் தம்பி மாமா மச்சான் சொந்த பந்தம் ரிலேட்டிவ்ஸ்ல எல்லாமே. ஸோ ஒரு சின்ன மனசுக்குள்ள இருக்கிறது யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. எல்லாம் பெரியவங்க, எனக்கு வயசு கம்மி, நான் சொல்றேன் நான். பட் அப்படி உள்ள ஒரு மனசுக்குள்ள ஃபீலிங் பேரண்ட்ஸ்க்கு பக்கத்துல இருக்கிறது அண்ணன் தம்பி சொந்த பந்தம். இப்ப அது இல்லாம பக்கத்துல இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் அதுல ஒரு டிவைட் ஆன மாதிரி. ஏன்னா இது 3 ஒன்னா இல்லைன்னா நம்ம வளர முடியாது. 35 வருஷமா வாணியம்பாடி இப்படியே தான் இருக்கு. எப்பவுமே சொல்லுவாங்க, when in Rome
we do like சும்மா பழமொழிக்கு சொல்லணும் இல்லை. நம்ம வாணியம்பாடியில் இருக்கும் போது அந்த விஷயத்தை யோசிக்கணும். நம்ம 3 பேர் ஒன்னா இருந்தா மட்டும்தான் வரணும். இன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட் வரல, ஹாஸ்பிட்டல் பெருசா இல்லை, ஒரு பெரிய சொசைட்டி நமக்கான இருக்கிறது என்ன இருக்கு என்ன இல்லைன்றதை நம்ம யோசிக்கக்கூடிய பேரண்ட்ஸ், நம்ம பசங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்க போறோம், அவங்களுக்கு என்ன கொடுக்க போறோம், நாளைக்கு கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் பெருசா சிட்டியில் நம்ம ஒரு ஆம்பூர் எப்படி இருக்கு, திருப்பத்தூர் எப்படி இருக்கு, வாணியம்பாடி இருக்குன்னா ஒவ்வொருத்தரும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். மனசுல இருக்க குமரில் சொல்றேன், சுதந்திர தினத்துல சுதந்திரமா பேசணுன்றதுனால பேசுறேன். நான் லெக்சரரா இல்லை, நமக்குள்ள யோசிக்கணும். நான் இந்த 2 வருஷம் போயிடுவேன், திருப்பி அடுத்த வருஷத்துக்கு புதுசா யாரோ ஒருத்தர் வருவாங்க. என்ன செய்யணும், நமக்குள்ள கொடுத்தது இங்க கொடுத்த இடத்துக்கு நம்ம என்ன செய்ய போறோன்றதை யோசிச்சா இருக்கு. அதுக்காக நான் சொல்ல வரேன். என்ன இருக்குன்னு கேள்வி கேட்டு பழகுங்க, பசங்களை ஃப்ரீயா இருக்க விடுங்க, பழகிறது நல்லாவே ஃப்ரீயா எல்லாருக்கூடிய பழக விடுங்க. சப்போஸ் துஷ்டனா இருந்தா திருத்துறதுக்கு என்ன வழியோ ஒரு முயற்சியை மாதிரி பண்ணலாம். ஏன்பா என் ஃப்ரெண்டு தானே, என் கூட இருக்கவன், அவனை சரி செய்யறதுக்கோ இல்ல அதுக்கப்புறம் முடியலன்னா டேய் செஞ்சு அவனை தப்பு பண்ணாதரான்னு சொல்ற அளவுக்கு மாத்தி பேசணும். ஏன்னா 40-50 வருஷம் ஆயிடுச்சு. அன்னைக்கு சொன்னதும் இன்னைக்கு அப்படியே சொல்லிட்டு இருக்க வேண்டாம். இல்ல நம்ம தானே திருத்தணும். நம்ம கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பழகிறது எல்லாரும் எல்லாருக்கூடய பழக விடுங்க, யாரும் பிரிச்சு வச்சுல. சார் வந்தவொடனே சொன்னாரு நம்மளோட இதெல்லாம் இருந்து நிறைய ஸ்கூல்ஸ் ஆயிடுச்சு. நான் படிக்கும் போது எல்லாருமே ஒன்னா இருந்தோம், ஒன்னா விளையாட போனோம்னா இப்ப எல்லாமே தனித்தனியா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் எல்லாம் இருந்தோம். நானும் ஏதோ 3 வருஷம் எதாவது ட்ரை பண்ணலாம், எல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு ஹெல்தி சொசைட்டி வாணியம்பாடி கொஞ்சம் எடுத்துட்டு போயிடலாம்னா தள்ளி தட்டி பின்னாடியே போற மாதிரியே இருக்கு. ஸோ இந்த சுதந்திர தினத்துல நம்ம பசங்களுக்கு நம்ம இதுல எல்லாருக்கூடயும் எல்லாமே இருக்கட்டும், எல்லாமே ஒண்ணு தானே. நம்ம என்ன வரும்போது பசங்க எல்லாம் எவ்வளவு ரொம்ப சந்தோஷமா வந்தாங்க, எல்லாருமே இருந்தார். சட்ட மேதையெல்லாம் அழகா வந்து சொல்லிட்டு போனார். சட்டத்தை நம்ம தேவைக்காக கண்ட்ரோல் பண்றதுக்காக தான், யாரும் இந்த இதுல பிரிச்சு வைக்க கூடாதெல்லாம். இன்னைக்கு எதுவுமே இருக்க மாதிரி தெரியல, நமக்குள்ள கொஞ்சம் பிரிஞ்சு இருக்க மாதிரி இருக்கு. இந்த சுதந்திர தினத்துல எல்லாரும் ஒத்துமையா எதையுமே பார்க்காம நாளைக்கு என்ன நம்ம பசங்களுக்கு கொடுத்துட்டு போவோம், இந்த விஷயத்த மாத்தி செய்யணும்னு பேரண்ட்ஸ் கிட்ட ஃபர்ஸ்ட் கேட்டுக்கலாம். பசங்களுக்கு இப்போ முதல்ல எந்த இதுக்கு போனாலும், நான் பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் பசங்களை பார்த்தா சொல்றது, உங்க அப்பா அம்மாக்கு என்ன தேவை, அவங்க நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும், நல்ல ஸ்டேஜ் வரணும்னு தான் யோசிப்பாங்க. நீங்க அவங்க நல்லா இருக்கணும், அவங்களுக்கு நல்ல புள்ளியா இருக்கணும் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு ஒரு நல்ல இடம் கிடைக்கும் நிச்சயமா. ஏன்னா அவங்கள தவிர்த்து உங்களை யாரும் பார்த்துக்கக்கூடிய நல்லா இருக்கணும்னு யோசிக்கக்கூடிய யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாமே டீச்சர்ஸ் நல்ல இது சொல்லி கொடுக்கணும்னு யோசிப்பாங்க. நல்ல பசங்களுக்கு நல்ல அப்பா கிட்ட நல்ல பையன் நல்ல பொண்ணு அப்படின்னு பேர் வாங்க பாருங்க, உங்களுக்கு அந்த நல்ல ஸ்டேஜ் கிடைக்கும். அதுக்கு ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா இதை விட நமக்கு பெருசு வேற எதுவும் கிடையாது. படிக்கிறதே அவங்களுக்காக தான், நல்லா இருக்கணும் தான் படிக்க வைக்கிறாங்க. நல்ல வேலைக்கு போகணும், நல்ல லைஃப் செட்டில் ஆகணும், நல்ல ஃபியூச்சர் இருக்கணும், திருப்பி உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜ் வர்றதுலாம். ஸோ அப்பா அம்மாக்காக வாழ பாருங்க. மற்றதெல்லாம் என்டர்டைன்மெண்ட் தான். நல்ல ஒரு பெரிய இது போட்டிருக்காங்க, அச்சீவர்ஸ் ஒலிம்பிக் கோல்டு மெடல்ஸ்ல மட்டும் தான் இல்லையானோ சில்வர் பிரான்ஸ் இருக்கிறதுல போடும்போது வந்தவனே பார்த்தேன். எஸ்எஃப்எஸ் ஸ்கூல்ஸ் லெஃப்ட் சைட் போடுறேன், நல்லா இருந்தது. ஸோ அந்த ஸ்டேஜ்க்கு ஸ்போர்ட்ஸ்ல கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்க நிறைய. அது ஒண்ணுதான் இப்ப எல்லாமே பசங்க யாரும் திசை திறமை மாறி போகாம இருக்கிறதுக்காக ஒரு வழி. நான் அதுக்காக ஒரு இது எடுத்துட்டு இருக்கோம். பட் எவ்வளவு தூரம் போகும் தெரியாது. பசங்க நிறைய விளையாடுங்க. நான் படிக்கும் போது நான் சில அப்ராட்ல படிக்கும் போது சார் என் கூட வந்து ஹையர் செகண்டரி மட்டும் தான் என்னோட இது சொல்லிடு. நான் அன்னைக்கு மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு நான் வாங்குற சேலரியோட அங்க வந்து லாங்குவேஜ் காமன் இங்கிலீஷ் மட்டும்தான். கூட இருக்கிற ஒரு 10th தான் சார். அவங்க இதுல ஸ்கூல் மட்டும் தான், ஸ்கூலிங் கூட தாண்டி போல. அவருக்கு 14 லட்சம் சம்பளம், எனக்கு அங்க 6 லட்ச ரூபா தான் சம்பளம். ஸோ அங்க இருக்க எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் நாலேஜ்க்கு மட்டும்தான், லாங்குவேஜ் மட்டும் காமனா இருந்துச்சுன்னா வேற எதுவுமே தேவையில்லை. மேத்தமெட்டிக்ஸ் இருந்தா போதுன்ற அளவுக்கு. ஸோ இன்னைக்கு படிப்பை விட நல்ல பழக்கமும் நல்ல எண்ணங்களும் இருந்தா நல்ல ஸ்டேஜ் வரலான்னு இந்த 78வது சுதந்திர தின விழால இந்த சிறப்பான ஒரு ஏற்பாடு செய்த அனைத்து மாணவ செல்வங்களுக்கும், ஏன்னா நிறைய ஸ்டேஜ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பண்ணீங்க, ஒன்றும் முடிக்க முடியல. ஆக்சுவலாக 10:30க்கு கவர்மெண்ட் ஸ்கூல் ஃபங்க்ஷன் போய் ஆகணும். அதனாலதான் உங்ககிட்ட பேசிட்டு போகணும். அது பேரண்ட்ஸ் பார்த்த உடனே கண்டிப்பா அதை சொல்லணும். உனக்குல எங்க அப்பாவை பாக்குற மாதிரி உங்களை நானும் ஸ்கூல்ல இருக்க மாதிரி இருந்துச்சு, மனசுல எல்லாம் சொல்லிடணும்னு நினைச்சு வந்தேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், இந்த ஒரு பெரிய ஸ்டேஜ் கொடுத்ததுக்கு. ஃபாதர் ஆக்சுவலாக சொல்லும் போது அதே மாதிரி எல்லா டீச்சர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு எஃபர்ட் எடுத்து ஒரு சிறந்த ஸ்டேஜ் கொடுத்தீங்க. I really owe the very best to all and thank you so much for this stage. Thank you. அன்பார்ந்த பெற்றோர்களே, அருள் தந்தையர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நமது எஸ்எஃப்எஸ் பள்ளியின் இந்தியாவின் சுதந்திர தின விழாவிற்கு நம்முடைய அழைப்பை ஏற்று இன்று நமக்காக வருகை தந்திருக்கின்ற நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய வாணியம்பாடி சட்டமன்ற உறுப்பினர் திரு செந்தில்குமார் அவர்கள் நமக்காக வந்திருக்கின்றார்கள்.
நான் அவரை சென்று அழைத்த உடனேயே வருகிறேன், வேற எந்த ஒரு பேச்சும் சொல்லாமல் வருகிறேன் என்று உரிமையோடு ஏற்றுக்கொண்டார்கள். நம் அனைவருக்குமே இங்க இருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களிடம் நாம் பேசிய போது ஒரு வார்த்தை நான் சொன்னேன். நீங்கள் அரசியல்வாதியாக உங்களை நான் பார்க்கவில்லை, ஒரு இளம் தலைவராக நான் பார்க்கிறேன். இளம் தலைவராக எங்களுடைய மாணவ செல்வங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருப்பீர்கள். உங்களுடைய சிந்தனைகள், கருத்துக்கள் எங்களுடைய மாணவர்களுக்கு மிகவும் அவசியம் என்ற விதத்திலே நான் சொன்னபோது அவர்கள் பெரும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார்கள். அந்த விதத்திலே நான் இந்த நேரத்தில் மீண்டும் சொல்லுகிறேன், உங்களை அரசியல்வாதியாக பார்ப்பதை விட ஒரு இளம் தலைவராக நாங்கள் பார்க்கிறோம். நீங்கள் வந்தது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி. இப்பொழுது சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை நம்முடைய மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் ஹேவிங் டேக்கன் த trouble to come here. Thank you. God bless you. LKGA Angelina Christy, Sachita, Rakesh, John Chris, Samyukta, Inian, Hema Nandini, Diksha, Jay Akash, Jay Krish, Maitana Sri, Jaslyn Ritika, Praneet Paul, Livisha, Nani Raj.
competition. First standard A, Darshan won first prize, Child Willie second prize, Mohit won third prize. தாய் தடுத்தால் விட்டுவிடு, தாய் தமிழை பழித்தவனை தாய் தடுத்தாலும் விட்டுவிடாது என்ற பாரதிதாசனின் பலர் நினைவு கூர்ந்து செம்மொழி என்று தலையென சூட்டி செம்மாந்து நிற்கும் என் தாய் தமிழுக்கும் அவையோர் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது தாய் நாடான இந்திய திருநாட்டின் 78வது சுதந்திர தினத்தை நாம் இன்று கொண்டாடி வருகின்றோம். ஆகஸ்ட் 15ஆம் நாள் இந்திய மக்களின் வாழ்விலும் மனதிலும் ஆழமாக பதிந்த நாளாக விளங்குகின்றது. சுதந்திரத்தை பற்றி சொன்னால் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். நம் இந்திய நாட்டில் ஏராளமான வளங்கள் காணப்பட்டதன் காரணமாக வணிக நோக்குடன் வந்த ஆங்கிலேயர்கள் நம் நாட்டை உரிமையாக்கிக் கொண்டனர். நம்மை அடிமைப்படுத்தியதோடு கொடுமைப்படுத்தவும் தொடங்கினர். இதன் விளைவாக ஆங்கிலேய அரசு கிழக்கிந்திய கம்பெனி என்னும் பெயரில் அமைப்பை உருவாக்கி இந்தியாவில் வணிக அதிகத்தை தொடங்கியது. நம் ஆங்கிலேயர்களிடம் அதிக போர் பலம் இருந்ததால் இந்திய அரசு ஆங்கிலேயருக்கு அடிமைப்பட்டு கிடந்தது. பிறகு வெள்ளையனே வெளியேறு என்ற வீர முழக்கம் இந்தியா முழுவதும் எதிரொலிக்க தொடங்கியது. மற்றொரு பக்கம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஆயுத வழியில் ஒரு பெரிய போராட்டம் ஒன்றை தொடங்கினார். காந்தியின் அகிம்சை வழியில் ராஜாஜி, தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், பாரதியார் போன்ற பலர் இந்திய விடுதலை போராட்டத்தில் தங்களை இணைத்துக் கொண்டு இன்னல்கள் பலவற்றை ஏற்றனர். மேலும் வீரமங்கை வேலு நாச்சியார், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், பகத்சிங், கொடிக்காத்த குமரன், வாஞ்சிநாதன் போன்ற பலர் தங்களின் மூச்சு காற்றை அடக்கியதன் மூலமே நாம் இன்று சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கின்றோம். நம் நாட்டு வீரர்கள் ஆங்கிலேயர்களிடம் நாங்கள் உங்களிடம் சுதந்திரத்தை பிச்சையாக கேட்க மாட்டோம், எங்களின் உயிரை கொடுத்தாவது இந்திய கொடியை செங்கோட்டையின் மேல் பறக்க விடுவோம் என்று முழங்கினார்கள். அவர்கள் கண்ட கனவு இன்று நிறைவேறி இருக்கின்றது. இன்று நமது தேசிய கொடியானது பட்டொலி வீசி பறக்கின்றது. சுதந்திர நாளான இன்று உங்கள் அனைவருக்கும் நமது தேசிய கொடியை பற்றி கூற விரும்புகிறேன். நமது தேசிய கொடியில் ஆரஞ்சு, வெள்ளை, பச்சை என மூவர்ணங்கள் நமக்கு தெரிகின்றன. அவற்றை பற்றி விரிவாக கூறுகிறேன், கேளுங்கள். நம் நாட்டு சுதந்திரத்திற்காக தியாகிகள் பலர் தங்களின் பசுமையான வாழ்வை இழந்தார்கள். அவர்களின் தியாகத்தை பெருமைப்படுத்தும் விதமாகவும் விவசாயத்தை போற்றும் விதமாகவும் நம் தேசிய கொடியில் பச்சை நிறம் சேர்க்கப்பட்டுள்ளது. ஆங்கிலேயர்களிடம் போரிட்டு குருதி சிந்தினார்கள் நம் நாட்டு வீரர்கள். அவர்களின் குருதியில் உள்ள வெள்ளை மற்றும் சிவப்பு அணுக்கள் தான் எனக்கு வெள்ளையாகவும் ஆரஞ்சாகவும் காட்சியளிக்கின்றன.
நடுவில் இருப்பது அசோக சக்கரம் அல்ல, அது இறந்த போர் வீரர்களின் எலும்பு நரம்பு துண்டுகளாகத்தான் எனக்கு தெரிகின்றன. இன்னும் சொல்ல போனால் நமது தேசிய கொடியை ஏற்றும் போது அதிலிருந்து பூக்கள் கீழே விழுகின்றன. அவை வெறும் பூக்கள் அல்ல, அது இந்திய விடுதலை போராட்டத்தில் பெண்கள் தங்களின் கணவன்களை இழந்த பிறகு தங்கள் தலையிலிருந்து உதிக்கப்படும் பூக்களாகத்தான் எனக்கு தெரிகின்றன. அது மட்டுமல்லாமல் நமது தேசிய கொடியை வெறும் வெள்ளை கச்சில் ஏற்றுகின்றோம் என நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அல்லவா? அதுதான் இல்லை. இந்திய விடுதலை போராட்டத்தில் பெண்கள் தங்களின் கணவர்களை இழந்த பிறகு தங்கள் கழுத்திலிருந்து மஞ்சள் கயிற்றை இறக்கி வெள்ளை கயிற்றால் தேசிய கொடி ஏற்றினார்கள். இறுதியாக நம் தமிழ் கவி பாரதி பாடியது போல, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை என்று அச்சம் என்ற சொல்லுக்கு அர்த்தம் தெரியாமல் இம்மண்ணின் விடுதலைக்காக தம்முயிரையும் துச்சமாக எண்ணி உயிர் தியாகம் செய்துள்ள பலர் இந்தியர்களே. அப்படிப்பட்ட இந்தியர்களாக இருக்க நாம் நிச்சயமாக பெருமிதம் கொள்ள வேண்டும். நமக்கு சுதந்திரமானது மந்திரத்தாலும் தந்திரத்தாலும் கிடைக்கவில்லை, அது இவ்வாறான உயிர் தியாகத்தால் தான் கிடைத்துள்ளது. எனவே அவர்கள் நமக்கு பெற்றுத் தந்த சுதந்திரத்தை பேணி பாதுகாப்பது இம்மண்ணின் மைந்தர்களான நமது தலைமைய கடமையாகும் என்று கூறி எனக்கு பேச வாய்ப்பளித்த பள்ளி நிர்வாகத்திற்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் தோழிகளுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். சுதந்திர நாளான இன்று உங்கள் அனைவருக்கும் நமது நாட்டின் 78வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க தமிழ் மொழி, வளர்க இந்தியா. வெள்ளை பூக்கள் உலகம் எங்கும் மலரவே, விடியும் பூமி அமைதிக்காக விடிகவே, மண்மேல் மஞ்சள் வெளிச்சம் விழுகவே, மலரே சோம்பல் முறித்து இழுகவே, குழந்தை விழி கட்டுமே தாயின் கதகதப்பில், உலகம் விடியட்டுமே பிள்ளையின் சிறு முதல் சிரிப்பு. வெள்ளை பூக்கள் உலகம் எங்கும் மலரவே மலரவே. காற்றின் பேரிசையும் மழை பாடும் பாடல்களும் ஒரு மௌனம் போல் இன்பம் தருமோ.
மாலை சூடிய பெண்ணானாய் உன் கனவுகள் கலைந்தது காதல் நீர் போலே நீ சமையல் கட்டை தாண்டி ஒரு சாதனை தேரில் ஏறி இந்த உலகை ஆளப் பெண்ணே ஓடி வா நீ ஆற்றல் நீ அறிவு தடையெல்லாம் தாண்டி வாகை சூடவா நீ வாடி வாசல் தாண்டி திமிரும் காளி போல வாடி வாசல் தாண்டி பிச்சிப்பூ மலை காடாங்காடா நான் பித்த கண்ட பூ காடாங்காடா வச்ச பூவும் வாடிடுச்சே போடி நான் வாழ்ந்து கெட்ட செய்தி இது தாண்டி வடக்காத்து இழுக்குதடி வாச தாண்ட முடியலடி வடக்காத்து இழுக்குதடி வாச தாண்ட முடியலடி என்ன செய்வேன் நான் என்ன செய்வேன் ஒரு ஒத்தச்சி நான் என்ன செய்வேன் என் ஒண்டி வீர இல்லாம என்ன செய்வேன் காட்சி கருங்காடா காலெல்லாம் உன் வழிதான் பேச்சு வெறும் பேச்சு உன் வேகம் எங்க போச்சு நீ உடைச்சு கிளம்ப வேணும் வசக்கா பறக்க வேணும் ஒத்தச்சி எழுந்திரி எங்கோண்டி வீர நீ தாண்டி நீ தாண்டி நீ தாண்டி நீ தாண்டி 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 நம்ம கொடி பறக்கிற காலம் வந்தாச்சு வெற்றி வெட்டி வெட்டிக்கிற நேரம் வந்தாச்சு நம்ம கொடி பறக்கிற காலம் வந்தாச்சு வெற்றி வெடி வெடிக்கிற நேரம் உண்டாச்சு தீ வச்ச கோபத்தை நீ நக்கி பொட்டல உருட்டு முத்தாவதே உலகத்தை நீ உள்ளங்கையில சுருட்டு வரப்போ தோல்வி இல்ல துணி ஜாலை ஏது எல்லை எட்டுது வானம் எட்டுது எட்டுது வானம் எட்டுது வெட்டி கதை தேவையில்ல வெக்கம் கட்டா ஒண்ணு விட சொத்தாங்கல்லு பொட்ட புள்ள சரண கட்டா குத்தவில்ல பொத்தி பொத்தி வளர்ப்பாங்க பொண்ணு கொண்டு புதப்பாங்க அங்க இங்க வளைச்சாலும் ஆணி வேற அறுப்பாங்க குருவிக்காட்டுக்குள்ள பொழுதும் வீட்டுக்குள்ள பெண்ணே நீ என்னத்த கண்ட தடைய தாண்டி செல்ல அணைய மோதி தொல்ல கண்ணே நீ போடணும் சண்டை பழைய பழைய பாட்டை திருப்பி திருப்பி போட்டு பண்ணாத சேட்டை ஒரு மந்திர தந்திரம் இல்ல இந்திர தந்திரம் இல்ல வந்துரு வந்துரு யாருக்கு காட்ட நம்ம கொண்டி பறக்கிற காலம் வந்தாச்சு வெற்றி வெட்டி வெட்டிக்கிற நேரம் வந்தாச்சு நம்ம கொண்டி பறக்கிற காலம் வந்தாச்சு வெற்றி வெடி வெடிக்கிற நேரம் உண்டாச்சு தீ வச்ச கோபத்தை நீ நெத்தி பொட்டுல உருட்டு ஒத்தாவதையில் உலகத்தை நீ உள்ளங்கையில சுருட்டு வரப்போ தோல்வி இல்ல துணி ஜாலை ஏது எல்லை எட்டுது வானம் எட்டுது எட்டுது வானம் எட்டுது Dear respected Chief Guest, Mr. Sendil Kumar, the MLA of Vaniambadi constituency, respected fathers, teachers, dear students and parents, a very good morning to all of you. Today we are celebrating the 78th India's Independence Day.
As we celebrate the 78th India's Independence Day, today we are called to reflect and think about our freedom. Our forefathers fought for the freedom and they shed their blood and got freedom. Today, as we celebrate the 78th Independence Day, we are called to think and reflect about our freedom. Are we free really? Today, do we enjoy the real freedom? Today, as we celebrate the Independence Day, we need to be free politically, economically, socially, psychologically. And all these kind of freedom only means the real freedom. Today, as we celebrate, let us, as one school community, work together for the growth of our nation. Once again, I wish all the parents, teachers, students a very happy Independence Day and God bless you.